நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நாய் கூட கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். அதுக்காக தியானத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிற இந்த நாளிலே கர்த்தர் தாமே நம்ம இடைப்படும்படியாக கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வருஷத்துள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருஷத்த ஓய்வு நாளிலே நாங்கள் கர்த்தாவினுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த இடத்திலே வந்து கர்த்தரை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நற்செய்தியை நாங்கள் தியானித்து கடந்து போக உதவி செய்யும். ஆவியானவர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆமே ஆமே. கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, மீண்டுமாய் கூட ஒரு நாளிலே இந்த வருஷத்திலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் நினைவு கூறும்படியான நாளை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம் மத்தியிலே இடைப்படும்படியாக சில வேத பகுதிகளை நாம் வாசித்து தியானித்து கடந்து போகலாம். இந்த நாளிலுமாய் கூட இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை குறித்து எல்லா நற்செய்தி நூல்களிலும் 4 நற்செய்தி நூல்களிலும் கூட நற்செய்தியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா நற்செய்தி நூல்களிலேயும் ஒரே நிகழ்வு தானே என்று சொல்லி நாம் யோசித்தாலும் கூட ஒவ்வொரு நற்செய்தியாளர் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடு கூட அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். மத்திய சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது ஓய்வு நாள் முடிந்து மத்திய 28ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு 2 பேரை குறித்து பார்க்கிறோம். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் பார்ப்போம் என்றால் மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே ஓய்வு நாளாக கொண்டு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுருங்க வர்க்கம் என்படி அதை வாங்கிக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 ஆட்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். யாக்கோபின் தாயாகிய மரியாள், அங்கு வேறொரு மரியாள் என்று சொல்லியிருக்கிறது. இது யாக்கோபின் தாயாகிய மரியாள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அப்புறம் சாலமே என்கிற அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லியிருக்கிறது. லூக்கா ஒரு நற்செய்தி நூலை நாம் வாசித்து பார்ப்போம். ஏன்னா அந்த லூக்கா நற்செய்தி நூலிலே வெகு தெளிவான காரியங்களை எழுதுகிற காரணம் என்னவென்றால், இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் கடைசியாக எழுதின நூல். இது தெளிவாக எல்லாருக்கும் விசாரித்து அவர் எழுதின நூல். இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது லூக்கா 24ஆம் அதிகாரம் வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின சுருந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நிலத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேறு சில ஸ்திரீகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதில் யார் என்று சொல்லி பெயர் குறிப்பிடவில்லை. யோவான் நற்செய்தி நூலிலே நாம் பார்ப்போம்னா வாரத்தின் 20ஆம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வாரத்தின் 1ஆம் நாள் காலையிலே எப்போதே மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்துக்கு வந்து கல்லறை அடித்திருந்த எடுத்து போட்டிருக்க கண்டார். இங்கே மகதலேனா மரியாள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் கூட மகதலேனா மரியாளை குறித்து எல்லா நற்செய்தி நூல்களிலும் பார்க்கிறோம். மற்றவர்கள் அவரோடு கூட இணைந்து கொண்டு இந்த விடிய காலையிலே அவர்கள் கல்லறை நிலையத்தில் வருகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி, பெரிய புரட்டி போட்டிருக்கிறார்களே, இதை நமக்காக யார் அதை புரட்டுவார்கள்? அதை புரட்டி போட்டால் உள்ளே போய் அவருக்கு சுருந்த வர்க்கம் விடலாமே என்று சொல்லி அவர்களை இங்கே ஒன்று கவனிக்க வேண்டும். அவர் தன்னுடைய ஊழிய நாட்களிலே நான் மறிப்பேன், ஆனால் 3 நாட்கள் நான் கல்லறையிலே இருக்க மாட்டேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொல்லி அநேக தரம் சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய சீஷர்களுக்கு தன்னுடைய மரணத்தை கொடுத்து உயிர்த்தெழுதலை கொடுத்து 10 முறை சொல்லியிருக்கிறாருக்கு வேதம் அறிஞர்கள் சொல்லுகிறார். இப்படி அநேக தரம் சொன்னாலும் கூட
அவர்கள் எல்லாவற்றையும் மறந்தவர்களாக வழக்கம் போல யூதர்களுடைய முறைமையின்படி அவர்கள் 3ஆம் நாள் அந்த கல்லறைக்கு போய் சுதந்திர வர்க்கமிடலாம் என்று சொல்லி கடந்து போகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். பல்வேறு கோணங்களிலே இந்த நிகழ்வுகள் பார்க்கப்பட்டாலும் கூட நற்செய்தியாளர்கள் திருஷ்டத்தில் நடந்தது நிகழ்வு உயிர்த்தெழுந்தது நிச்சயமாக நடந்ததே நிச்சயம். உலகத்தில் எந்த தெய்வமானாலும் சரி, எந்த அவதாரமானாலும் சரி, அவர்கள் மறித்தார்கள், மறித்த பிற்பாடு அவர்கள் என்ன ஆனார்கள் என்று சொல்லி நமக்கு சரித்திரம் கூறுகிறது. ஆனால் மறித்தவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்கிறது. ஆக மறித்தோர் எல்லாம் அப்படியே மாண்டு போனார்கள். ஆனால் தெய்வம் இயேசு கிறிஸ்து மறித்தார், மீண்டுமாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்ற அந்த நிச்சயமான வார்த்தையை நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்க முடிகிறது. ஆக உயிர்த்தெழுந்த சம்பவமானது மெய்யாகவே நடந்தது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த நிகழ்வுகள் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு நற்செய்தியாளர்கள் பார்த்திருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், 2ஆம் வசனத்தில் மத்தேயு 28:2 அப்பொழுது பூமி மிகவும் அதிர்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லியிருக்கிறது. மார்க் எழுதின நற்செய்தி நூலிலே நாம் பார்ப்போமே என்றால் இவர்களிடத்தில் ஒரு அங்கலாய்ப்பு மார்க் 16:3 பார்க்கிறோம். கல்லறை வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் மிகவும் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்களை ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல 5ஆம் வசனம் பார்த்தோம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையரை தரித்தனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே வாலிபன் ஒருவன் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தான் கல்லறை உள்ளே மாற்றிருந்தால் அந்த கல் மேலே உட்கார்ந்தார் என்று சொல்லி இந்த நிகழ்வுகளை பார்க்கிறவர்கள் அப்படி எந்த திருஷ்டாந்தத்தை பற்றி எழுதுகிறார்களோ அது அப்படியே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நடந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக கல் புரட்டப்பட்டதாக காணப்பட்டது. எல்லா நற்செய்திகளிலும் நாம் பார்த்தோம், கல் புரட்டப்பட்டதாய் காணப்பட்டது என்று சொல்லி. ஆக இந்த நிகழ்வுகள் நடந்த பிற்பாடு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அந்த கல்லறையில் இருக்கிற வாலிபர்கள் என்ன நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் மத்தேயு 28:5 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவர்கள் எழுந்தார் என்று அவருடைய சீக்கிரத்துக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்றார். அந்த வாலிபர் உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர் சொல்லிவிட்டார். இங்கே மார்க் எழுதின நற்செய்தி நூலிலே அதே தான் சொல்கிறார். பாருங்கள், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16:6 அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவரை சீஷர்களுக்கும் பேரின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். மத்திய பேரு என்று குறிப்பிடுவதில்லை, இந்த மார்க்கில் பேரு என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பேருக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி லூக்கா என்பவரை நட்சத்திர நான் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் கல்லறையில் இடத்துல போய் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் 24:5 லூக்கா 24:5 அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவர்களுக்கு தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் திறந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷ கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படும்,
சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆக அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் இப்படியாய் மறிப்பேன், இப்படியாய் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி அதை மறந்து போனவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அதில் பார்க்கும்போது மெய்யாண்மை அவர்கள் மறுபடியும் கூட நினைவு கூறும்படியாக அந்த வாழ்வர்கள் அந்த தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சந்திகள் எல்லாவற்றையும் 11க்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த மகிழ்வு அவர்களுக்கு காணப்பட்டது. மார்க்கு எழுதின நற்செய்தி வந்து அவர்கள் பயப்பட்டபடினாலே யாருக்கும் சொன்னது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆக இந்த ஸ்திரீகளுக்கு தேவன் ஏதாவது உயிர்த்தெழுந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலுமாக கூட நாம் ஸ்திரீகளை ஒரு பொருட்டாக எழுவதில்லை. ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிறபடினாலே பெண்களை அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறோம். ஆனால் வேதம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்னென்றால் இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலே தம்மோடு கூட பெண்களை அவர் சேர்த்து கொண்டு ஊழியம் செய்தார் என்று சொல்லி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா என்பவர் நற்செய்தி நூலில் ஏறக்குறைய 18 பெண்களை குறித்து அந்த இடத்தில் அவர் நற்செய்தி நூலிலே எழுதினார். ஆக பெண்களுக்கு இந்த நற்செய்தியிலே பங்கு உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியை முதலாவது பெண்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதன் அடிப்படையில் பிற்பாடு தான் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக காட்சியளிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவருக்கு பிரத்யட்சமாய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நாம் சமுதாயத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சமநிலையிலே பாவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு புகட்டுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தி ஆனது பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டது முதலாவது. பிற்பாடு மற்றெல்லாரும் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மற்றெல்லாரும் தரிசனமாகிற காரியங்களை வரப்போகிற வாரங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படியான தரிசனங்களை அவர் கொடுத்தால் யாருக்கெல்லாம் ஒரு தரிசனமானார் என்பதை குறித்து வருகிற வாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியானது மற்ற எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாய் காணப்படுகிறது. பெரிய உயிர்த்தெழுதலை நாம் பார்த்திருக்கிறோம். சிலுவை பாடல்களிலே எவ்வளவாய் பாடல்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த பாடல்கள் மத்தியில் மாலையிலே வெள்ளி மாலையிலே அவர்கள் அடுத்த நாளாக இருக்கிறபடினால அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அவரை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்ட பிற்பாடு சனிக்கிழமை எல்லா இடங்களிலேயும் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி யூதர்கள் பாரம்பரியம் இருக்கிறது. அதே விதமாக அவர்கள் சுகந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணினார்களே மற்ற எந்த காரியங்களையும் அவர்கள் செய்யவில்லை. வாரத்தில் முதலாம் நாள் எப்படி வரும் என்று சொல்லி காத்திருந்த அந்த ஸ்திரீகள், காத்திருந்த அந்த பெண்கள் உடனே அந்த வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே பார்ப்போம்னா அதிகாலையிலேயே அவர்கள் யோவான் நற்செய்தி அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். வாரத்தில் முதலாம் நாள் காலையிலே அதிக இருட்டோடே என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதிக இருட்டோடே என்று சொல்லி ஆக காலையில் எப்போ விடியுமோ என்று சொல்லி காத்திருந்து அந்த ஸ்திரீகள் இந்த காரியத்தை காண்கிறார்கள். அந்த காரியத்தை கண்டது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கூட அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு இடத்துல அவர்கள் அறிவிக்க பயப்பட்டார்கள் என்று சொல்லி, ஆனாலும் அவர்களுக்கு அந்த நற்செய்தி மற்றவர்களுக்கு கூட போய் சேர்ந்தது என்று சொல்லி நாம் அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, நாளிலுமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தரிசித்தவர்களாய் காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய தேவன் உயிரோடு கூட இருக்கிற தேவன். அவர் தெய்வங்களாக தெய்வங்கள் எல்லாம் செத்துப்போன தெய்வங்கள், அது ஒன்றுமே இல்லாத நிலையிலே காணப்படுகிறது. அந்நிய தெய்வங்களை நாம் பார்ப்போம்னா அவருடைய சரித்திரம் இங்கு பிறந்தால் வளர்ந்தால் என்றெல்லாம் இருக்கிறது. மறித்து என்ன ஆனார் என்று சொல்லி ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய தேவன்
பெத்லகேமில் பிறந்தார், நாசரேத்தில் வளர்ந்தார். இஸ்ரேல் கானான் தேசம் முழுவதுமாய் கூட கால்நடையாய் சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். கடைசியிலே எருசலேமிலே மரித்தார். எருசலேமிலே 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார் என்ற நற்செய்தி நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வு நிச்சயமாக நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த வேதாகமத்திலேயும் கூட, எந்த வேதத்திலேயும் கூட, எந்த மதத்தின் வேதங்களிலும் கூட அவருடைய தெய்வங்கள் உயிரோடு கூட எழுந்து வந்தது என்று சொல்லி போடப்பட்டது. ஆனால் நம்முடைய தேவன் மரித்தார், உயிர் தெழுந்தார். பவுலப்போஸ்தலன் எழுதும்போது மரித்தார், அவர் பாவத்துக்கு அந்த ஒரே தினம் மரித்தார், ஜீவனுக்கு ஒரே தினம் அவர் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். மீண்டுமாக வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, வரப்போகிற நாட்களிலே நாம் இந்த கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவர்களாய் கண்டு நாம் எப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தோமோ அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்கள் மத்தியிலே சொல்லி சாட்சியை பகிர்ந்து என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக இந்த சாட்சியை பகிர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களுடைய ஆண்டவரை நோக்கி நாம் செல்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் நாம் நினைச்சிருக்கிறோம், சோதரிக்கிறோம். தாமே என் நல்லவரும் வாய்ப்பிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்ட பிரிவுகளுக்காக நினைச்சிருக்கிறோம். உங்களை தரிசித்தோம், ஏற்றுக்கொண்டோம், உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறியிருக்கிறோம். சுவாமி, நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை மற்றவர்களுக்குமாய் அறிவித்து சுவாமி, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவே நீர் வரும் நாளிலே மோடு கூட கர்த்தாவை நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுத்ததாக நாங்கள் உங்களை எதிர்கொண்டு அழைக்க எங்களுக்கு கிருபை தந்த ஆசீர்வாதமாக நினைச்சிருக்கிறோம். இன்னுமாய் கூட சுவாமி உங்களை குறித்து அறியாத மக்கள் அநேகரை மத்தியிலே உண்டு சுவாமி. அவர் மத்தியிலே நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க எங்கள் தேவன் இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த பண்டிகையை, அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுவோம் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நாளை நாங்கள் ஆசிரிக்க அதை கொண்டாட எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். எங்களுக்கு கேள்வி கேட்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறும்படியான நாள் இந்த நாள் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்லி மற்றவர்களையுமாய் கூட ஆதாயப்படுத்ததாக எங்களுக்கு தெரிவித்த ஆசீர்வதிக்கும்படியாக நினைச்சிருக்கிறோம். தெய்வீக பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும், ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல தாமே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம்ம இவரோடு கூட இன்னும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த பண்டிகை திருநாளில் வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லோருக்கும் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போகிற நாட்களில் இன்னும் அதிகமாக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் பலப்பட தேவன் கிருபை செய்வதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.